வணக்கம் நண்பர்களே. எல்லா மனிதர்களுக்குமே சலிப்புங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சலிப்பு எப்போ ஏற்படும்னா, ஒரே மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டு கண்டு பார்த்து பார்த்து ஸோ அதில் ஒரு சோர்வும் ஒரு சலிப்பும் வரும். ஸோ அதனால தான் ஒரு மாற்றத்தை தேடி நம்ம வெளியில் போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஃபுட்டு ஒரே மாதிரியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இல்லை வீட்டிலே செய்கிறோம். அதனுடைய சில விஷயங்கள்லாம் நோக்கிட்டு நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம், கடையில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிஷ்ஷு நினைக்கிறோம், நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த டிஷ்ஷை நம்ம செய்கிறதோட வெளியில் போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு டிஷ்ஷு சாப்பிடணும்னு நினச்ச உடனேயே நம்ம செய்கிறதுக்கும் நம்ம வெளியில் செய்கிறதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சரி, நம்ம வெளியிலே போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதேமாதிரி வீட்டிலலாம் இப்போ இந்த பூரி இந்த மாதிரிலாம் சொல்லணும்னா ஆயில் தேவை, நிறைய ஆயில் வரும். இந்த ஆயிலை நம்ம அதை மிச்சப்படுத்தி வைக்கணும், ஒரு டப்பாவில் ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்போது நம்ம இது வெளியில் போய் நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றது இயற்கை தான். இதே போல் நீங்கள் இது நாட் ஓன்லி வீட்டில் இருக்கவங்களுக்குன்னு இல்லை, பெரிய பெரிய ஹாஸ்டலில், காலேஜில், கல்லூரியில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஹாஸ்டல் ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த மெனு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கண்டினியூவான ஒரு மெனுவாக இருக்கும். இன்னைக்கு உப்புமா, இன்னைக்கு இட்லி, இன்னைக்கு பூரி அப்படின்னு சொல்லி. இப்போ நார்மலாக புதுசாக போகிறவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மெனு. ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிம்பாங்க. அதே அவங்களே ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது ஒரு சலிப்பு வந்துடுது. அதனாலேயே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் ஆர்டர் பண்ணுறாங்க. வெளியில் ஆர்டர் பண்ணுறது, இப்போ ஆன்லைன் டெலிவரி பண்ணுறது, அப்புறம் வெளியில் எங்கேயாவது போய் வெளியில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி ட்ரிப் ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம எவ்வளோதான் செஞ்சாலுமே அதில் ஒரு திருப்தி நமக்கு ஏற்படுறதே இல்லை. நம்ம வெளியில் போகணும். அதேமாதிரி வெளியில் அவுட்டிங் போகிறதுல கூட ஒரு இன்பம் தான். அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் போகிறது தப்பு இல்லைங்க. ஆனால் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வெளியில் ரோட்டு கடைகளில் எல்லா இடத்துலையும் நம்ம சாப்பிடும்போது அந்த உணவினுடைய தன்மை தரங்கிறது கொஞ்சம் குறைவு தான். அது இல்லவே, நம்ம அதை மறுக்கவே முடியாது. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரு 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 சப்ஜி செய்கிறாங்க, ஒரு கிரேவி பண்ணுறான் அப்படின்னா அதில் உப்பு, காரம் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அதிகமாக போடுறாங்கன்னா அதில் பலதரப்பட்ட மக்கள் சாப்பிட்றாங்க. இந்த சப்ஜி ஒரு நல்ல கரெக்டாக உப்பு கம்மியாகவும் காரம் கம்மியாகவும் வச்சுட்டா நிறைய வாங்கி சாப்பிட்ருவாங்க. நிறைய வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு சப்ஜி சீக்கிரமாக காலியாயிரும். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக போடுவாங்க. உப்பு அதிகமாக போட்டால் நம்ம கம்மியாக தான் தொடுவோம். ஸோ இதனால நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெகுலராக சாப்பிடாம என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்கிறது என்னோட கணிப்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.